Dear students, நான் உங்க ஹசீனா மேம், நம்பர் 1 டியூட்டோரியல் இன்ஸ்டிடியூட் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒர்க் ஷீட்ல கொஸ்டின் நம்பர் 2. இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. सही तथा गलत कथन के सामने गलत का निशान लगाइए. सही कथन के सामने सही तथा गलत कथन के सामने गलत का निशान लगाइए. அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூவா இருந்தா ட்ரூ டிக் மார்க் பண்ணணும். ஃபால்ஸா இருந்தா இந்த கிராஸ் சிம்பிளை வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. लोन पोगार का बेटा लोन पोगार का पुत्र सड़क किनारे बैठकर समस्या पर विचार कर रहा था. லோன் போகார் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய மகனை வந்து சிட்டிக்கு அனுப்பி வச்சிருவாரு. இப்போ அவர் நிறைய கண்டிஷன்ஸ் வேற போட்டு அனுப்பிடுவாரு. அவங்க மகன் வந்து இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம், இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போறோம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு ஒரு சாலையோரமா உட்கார்ந்துருப்பான். அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்கார்ந்துருப்பான். இதான் வந்து சென்டென்ஸா கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆன்சர் வந்து ட்ரூ தான். ஸோ நீங்க இதை சிம்பிள் போடணும், டிக் மார்க் போடணும். नेक्स्ट क्वेश्चन, लोन पोगार का पुत्र दोबारा दूसरी बेड़ों को लेकर शहर गया था. செகண்ட் டைம் வந்து லோன் போகாரோட மகன் வந்து சிட்டிக்கு போவார். அப்போ வந்து தூசரி பேடோங்கோ லேக்கர் ஷஹர் கயாத்தான் கொடுத்துருக்கு. இன்னொரு ஒரு 100 ஷீப் இல்ல, முதல்ல என்ன 100 ஷீப் கொண்டு போனானோ அதே 100 ஷீப்பை தான் கொண்டு போவான், மாத்தி கொண்டு போக மாட்டான். ஸோ இது வந்து ராங் ஆன்சர். थर्ड क्वेश्चन, लोन पोगे के पुत्र और लड़की की दूसरी बैंड सड़क के किनारे नहीं हुई थी. बैंड அப்படின்னா மீட்டிங். லோன் போகாருடைய மகனும் அந்த கேர்ளும் அந்த ரோட் சைடு வந்து அகைன் மீட் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க, மீட் பண்ணாங்க. ஸோ இந்த ஆன்சர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். फोर्थ क्वेश्चन, लड़की ने लोन पोगा को राख की रस्सी पहनने के लिए कहा था. அந்த ஆஷ்ல வந்து இவ என்ன செஞ்சிருவானா மாலை செஞ்சிருவா, சாம்பல்ல உருவாக்கிடுவா. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணும்னா நான் உருவாக்கி தந்ததை உங்க அப்பாவை கழுத்துல போட சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புவா. ஸோ இந்த சொன்ன அந்த பொண்ணு சொன்ன அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ தான். அது சொல்லியிருப்பா. லட்கினே லோன் போகோக்கோ ராக்கி ரஸ்ஸி பெஹன்னே கிளியே கஹாத்தா. லோன் போகோ யாருன்னா அந்த மந்திரி, அவர்கிட்ட சொல்லி அனுப்புவா, மகன் மூலமா சொல்லி அனுப்புவா. ஸோ அது வந்து கரெக்ட் தான். नेक्स्ट क्वेश्चन, लड़की की शादी साउन गौसैन के पुत्र से हो गई. சவுன் கௌசைனோடைய அது வந்து ராஜா. ஸோ ராஜா மகனோட நடந்திருக்காது கல்யாணம். லோன் போகாரோட மகனோட தான் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து ராங் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். लोन पोगार का पुत्र सड़क किनारे बैठकर समस्या पर विचार कर रहा था. அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை பத்தி அவன் யோசிச்சுட்டு இருந்தான் ரோட் சைடு உட்காந்து. ஸோ நான் ரைட்டான எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இது வந்து ரைட்டு. लड़की ने लोन पोगो को राखी रस्सी पहनने के लिए कहा था. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். यह कथा चीन देश की है அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரி இருக்கு இல்லையா, ராக்கி ரசி, இந்த ஸ்டோரி வந்து சீன் அப்படின்னா சைனா கண்ட்ரியோடைய ஸ்டோரின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது சைனா கண்ட்ரியோடைய ஸ்டோரி கிடையாது, இது வந்து நேபாள் கண்ட்ரியோடைய ஸ்டோரி. ஸோ இந்த ஆன்சர், இந்த கொடுத்திருக்கிற இந்த ஆன்சர் வந்து ராங் ஆன்சர். ஓகே, ரைட் ஆன்சரை நல்லா தரவா படிங்க. ராங் ஆன்சர்ல எது ரைட்டான ஆன்சரோ அதை செலக்ட் பண்ணி எடுத்து படிங்க. ராங் ஆன்சரா படிக்காதீங்க. ஓகேவா?
नेक्स्ट नेक्स्ट प्रश्नों के सही विकल्प पर सही का निशान लगाइए கரெக்டான சென்டென்ஸ்க்கு வந்து என்ன செய்யணும் ஆப்ஷனை எடுத்து சென்டென்ஸ் உடைய கரெக்டான ஆன்சர் உடைய ஆப்ஷனை எடுத்து டிக் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. நிஷான் அப்படின்னா சிம்பிள், விகல்பன்னு சொல்லி வேர்டு அடிக்கடி வரும். விகல்பங்கிறது ஆப்ஷன்ஸ். கரெக்ட் ஆப்ஷன்ஸ் நேரா என்ன செய்யணுமா டிக் பண்ணணுமா. ओके फर्स्ट क्वेश्चन साउंड गौसैन काम्पो कहाँ का राजा था. சவுண்ட் கௌசைன் காம்போ அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாரு. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர். இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து திபெத். लोनपोगार ने अपने पुत्र को शहर भेजते समय क्या दी थी. லோன்போகார் தன்னுடைய மகனை வந்து சிட்டி பக்கமா அனுப்பி வைப்பார். மகன் வந்து நல்லா டேலண்டா மாறணும், வெளி உலகத்தை பார்க்கணும்னு சொல்லி அனுப்பி வைப்பாரு. அப்படி அனுப்பி வைக்கும் போது அவர் கையில என்ன கொடுத்து அனுப்புனார். அவர் என்ன கொடுப்பாரு அப்படின்னா சவு பேடே. ஆனா இங்க வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, இதை மாத்திக்கோங்க. நூறு செம்மறி ஆடுகளை கொடுத்து அனுப்பியிருப்பாரு. थर्ड क्वेश्चन लोनपोगार ने अपने पुत्र को शहर से क्या लाने के लिए कहा था. லோன்போகார் தன்னுடைய மகன் கிட்ட ஒரு ஷர்த் ஒரு ரூல் வச்சுதான் அனுப்பியிருப்பார். நீ திரும்ப வீட்டுக்கு வரும்போது இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது என்னது அப்படின்னா 100 பேக் ஃபுல்லா பார்லி கொண்டு வர சொல்லியிருப்பாரு. சோ ஜவ். नेक्स्ट क्वेश्चन लड़की लोनपोगार के पास राख की रस्सी कैसे ले गई थी. ஆஷ்ல செஞ்ச ரோப்பை வந்து அந்த பொண்ணு உருவாக்கிட்டா. அந்த உருவாக்குனதை எப்படி கொண்டு போய் கொடுத்தா. சில் சமேத். சில் அப்படின்னா கல்லு. நம்ம தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா சில்ங்கிறது அம்மி கல்லு. ஓகேவா. அந்த கல்லுலே வச்சு எரிச்சு அதையே கொண்டு போய் அந்த ஷேப்போட அப்படியே கொடுத்திருப்பா. लोनपोगार ने लड़की के सम्मुख क्या प्रस्ताव रखा. இப்ப அந்த பொண்ணை வந்து என்ன செய்யணும், அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு வந்து இவ்வளவு டேலண்டா இருக்காளே அப்படின்னு சொல்லி லோன்போகார் என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய மகனை அவளோட கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அப்பனே புத்திரசே ஷாதிகா, கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு, ஏற்பாடு பண்ணிடுவாரு. ஷாதி அப்படின்னா மேரேஜ். लोनपोगार राजा के क्या थे. இந்த லோன்போகர் பொசிஷன்ல இருந்தார், ஒரு நாட்டுடைய மந்திரியா இருந்தார். ஓகே क्वेश्चंस ரீகால் பண்ணிடலாம். फर्स्ट क्वेश्चन साउंड गौसैन काम्पो कहाँ का राजा था. तिब्बत का राजा था. लोनपोगार ने अपने पुत्र को शहर भेजते समय क्या दी थी. என்ன கொடுத்து அனுப்புனாரு. சவு பேடே 100 செம்மறி ஆடுகளை கொடுத்து அனுப்புனார். लोनपोगार ने अपने पुत्र को शहर से क्या लाने के लिए कहा था. ஜவ் लाने के लिए. ஜவ் அப்படிங்கிறது பார்லி. लड़की लोनपोगार के पास राख की रस्सी कैसे ले गई थी. இப்ப ராக்ல செஞ்ச ரஸ்ஸிய உருவாக்கிட்டா, அதை எப்படி கொண்டு போய் கொடுத்தா. சில் சமேத். சில் அப்படிங்கிறது கல்லு, அம்மி கல்லு, அத சொல்லலாம். लोनपोगार ने लड़की के सम्मुख क्या प्रस्ताव रखा. என்ன அந்த பொண்ணு வந்து இவ்வளவு டேலண்டா இருக்கிறத பார்த்துட்டு அவர் என்ன செஞ்சாரு, அதுக்கு பதிலா என்ன பண்ணாரு, தன்னுடைய மகனை அந்த பொண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சாரு. लोनपोगार राजा के क्या थे. लोनपोगार வந்து
மந்திரி. லோன்போகார் வந்து அந்த சவுண்ட் ஹுசைன் ராஜாவுடைய மந்திரியா இருந்தாரு திபெத்ல. ஓகே, नेक्स्ट क्वेश्चन। लोनपोगार ने पुत्र को किसे मारने या बेचने की आज्ञा नहीं दी। லோன்போகார் வந்து ஒரு கண்டிஷனோட தான் மகனை சிட்டிக்கு அனுப்பி வச்சிருப்பாரு. அது என்ன கண்டிஷன், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு? लोनपोगार ने अपने पुत्र को बेड़ों को मारना या बेचना नहीं அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருப்பாரு. அந்த நான் கொடுக்குற செம்மறி ஆடுகளை விற்கவோ இல்ல அழிக்கவோ கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை நான் எழுதிடுறேன், நீங்க வந்து காப்பி பண்ணிக்கோங்க. बेड़ों को मारना मारना या बेचने का अनुमति नहीं दिया। लोनपोगार ने पुत्र को बेड़ों को मारना या बेचने का अनुमति नहीं दी। नेक्स्ट क्वेश्चन, द क्वेश्चन எழுதிக்கோங்க। लोनपोगार ने पुत्र को किसे मारने या बेचने की आज्ञा नहीं दी। लोनपोगार ने पुत्र को बेड़ों को मारना या बेचने का अनुमति இல்லைனா ஆஞ்ஞா नहीं दी அப்படின்னு எழுதிடலாம், ரெண்டுமே ஒண்ணுதான்। बेड़ों के बाल बेचना किसे पसंद नहीं आया। बेड़ों के बाल बेचना அதாவது அந்த செம்மறி ஆட்டுடைய அந்த ஃபர், பால்ங்கிறது ஃபர், அந்த ஃபர்ரை விற்கிறதுக்கு யாருக்கு விருப்பம் இல்லை? யாருக்கு விருப்பம் கிடையாது? லோன்போகாருக்கு விருப்பம் கிடையாது। बेड़ों के बाल बेचना लोनपोगार को पसंद नहीं आया। नहीं आया அப்படி வித்து அவர் சொன்ன ரூல்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு விருப்பம் கிடையாது। बेड़ों के बाल बेचना लोनपोगार को पसंद नहीं आया। किसे पसंद नहीं आया? लोनपोगार को पसंद नहीं आया। लोनपोगार का बेटा कैसा था?
लोनपोगार का बेटा कैसा था? लोनपोगार का बेटा भोला था. भोला அப்படின்னா ரொம்ப இன்னோசன்ட், இல்லைன்னா சீதா சாதான்னு எழுதலாம். சீதா சாதா. சீதா சாதா எழுதினாலும் ஓகே தான். लोन पोगार का बेटा कैसा था இந்த கொஸ்டின் வரும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். लोन पोगार का बेटा भोला था. भोला அப்படின்னா இன்னோசன்ட், ரொம்ப ஹானஸ்ட். शहर में उसकी सहायता किसने की? சிட்டில அந்த லோன் பகாருடைய மகனுக்கு ஹெல்ப் பண்ணது யாரு? शहर में उसकी सहायता किसने की? शहर में उसकी सहायता, सहायता அப்படின்னா ஹெல்ப், लड़की ने की. शहर में उसकी सहायता கிஸ்னே கி. இந்த கிஸ்னே இருக்கிற இடத்துல லடிக்கி அப்படின்னு எழுதுனா போதும். நே கூட அதிலே தான் இருக்கு. ஷஹர் மே உஸ்கி சஹாயத்தா, சஹாயத்தா லடிக்கி நே கி. சஹாயத்தானா நான் என்னன்னு சொன்னேன்? ஹெல்ப். சஹாயத்தானா என்ன? ஹெல்ப். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த 4 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. 4 கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். மறுபடியும் பாருங்க. लोनपोगार ने पुत्र को किससे मारने या बेचने की आज्ञा नहीं दी? लोनपोगार ने पुत्र को भेड़ों को मारना या बेचने का अनुमति नहीं दी. அனுமதி எழுதினாலும் ஓகே, ஆன்யா ஆர்டர்னு எழுதினாலும் ஓகே, ரெண்டுமே ஒண்ணுதான். भेड़ों के बाल बेचना किसे पसंद नहीं आया? भेड़ों के बाल बेचना लोनपोगार को पसंद नहीं आया. बेचना அப்படின்னா என்னதுன்னா வித்துறது. அந்த ஃபர்ரை எடுத்து அந்த ஷீப் செம்மறியாவுடைய ஆடோடைய ஃபர்ரை வந்து எடுத்து விற்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேரும், அந்த லடிக்கியும் லோன் போகார் மகனும். இது வந்து யாருக்கு பிடிக்கல, விருப்பம் இல்லை அப்படின்னா லோன் போகாருக்கு. बेड़ों के बाल बेचना लोन पोगार को पसंद नहीं आया. नेक्स्ट क्वेश्चन. लोन पोगार का बेटा कैसा था? लोन पोगार का बेटा भोला था, இல்லைன்னா சீதா சாதா, ரெண்டுமே ஒண்ணுதான். ஏதாவது ஒரு ஆன்சர் எழுதுங்க. शहर में उसकी सहायता किसने की? சிட்டில அவனுக்கு ஹெல்ப் பண்ணது யாரு? ஷஹர் மே உஸ்கி சஹாயத்தா லடுக்கி நே கி. ஒரு கேர்ள், அந்த கேர்ளுடைய பேரும் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காது லெசன்ல. அதே மாதிரி லோன் போகாருடைய மகன் பேரும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. புத்திர, பேட்டா இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, नेक्स्ट क्वेश्चन. प्रश्नों के सही विकल्प पर सही का निशान लगाइए. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் வந்து ஆன்சர் வந்து செலக்ட் பண்ணிட்டு கரெக்டான ஆன்சர்ல வந்து என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா டிக் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்.
लोनपोगार ने अपने बेटे को कहाँ भेजा था? लोनपोगार தன்னுடைய மகனை வந்து எங்க அனுப்பி வச்சாரு? ஷெஹர்னா சிட்டி. லோன்போகார் தன்னுடைய மகனை எங்க அனுப்பி வச்சிருந்திருப்பாரு? சிட்டிக்கு அனுப்பி வச்சிருப்பாரு. लोनपोगार ने अपने बेटे को कहाँ भेजा कहाँ भेजा था? शहर को भेजा था. सिटी के அனுப்பியிருப்பார். लोनपोगार ने अपने बेटे को कितने बोरे जौ लाने के लिए बोला था? लोनपोगार தன்னுடைய மகன் கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாரு. என்ன கண்டிஷன்? 100 பேக் ஃபுல்லா ஜவு வந்து கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது பார்லி. ஸோ ஆன்சர் என்ன? சௌ போரே, அதாவது 100 பேக்ஸ். என்ன கொண்டு வரணும்? ஜவு கொண்டு வரணும், அதாவது பார்லி. தேர்ட் கொஸ்டின், லோன்போகார் கோன் தா? இந்த லெசன்ல வரக்கூடிய லோன்போகார் அப்படிங்கிற அவரு யார்? அவர் வந்து திபெத் நாட்டுடைய சவுன்கவுசைன் அப்படிங்கிற ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜாவுடைய மந்திரி இவர். லோன்போகாருங்கிறவர் மந்திரி. नेक्स्ट क्वेश्चन, लोनपोगार ने उस लड़की को महल में क्या लेकर आने के लिए कहा था? இப்போ லோன்போகாருக்கு தெரிஞ்சிருச்சு தன்னுடைய மகன் வந்து ரொம்ப இன்னோசன்ட், அவன் இந்த அளவுக்கு வந்து யோசிச்சு ஒரு விஷயத்த வந்து செஞ்சிருக்க மாட்டான். ஸோ யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அது யாருன்னா ஒரு பொண்ணு. அப்போ இவர் என்ன செய்வாரு அப்படின்னா, ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருப்பாரு. அதாவது எனக்கு ஆஷ்ல செஞ்ச மாலை வேணும், அதை செஞ்சு அந்த பொண்ணை கொடுக்க சொல்லு, அதை கொண்டு வர சொல்லுன்னு வேற சொல்லியிருப்பாரு. அதான் லோன்போகார் ने उस लड़की को महल में, महल அப்படின்னா பேலஸ், பேலஸ்க்கு எது கொண்டு வர சொல்லியிருப்பாருன்னா ராக்கி ரசி, ஆஷ்ல செஞ்ச ஒரு ரோப். லடிக்கி கைசி தி, அந்த பொண்ணு வந்து எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னா ரொம்ப டேலண்டான பொண்ணு. சாலாக்கி, சீதி சாதி, சமஸ்தார், புத்த. இதுல வந்து சமஸ்தார். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन, अगेन रिवाइज பண்ணிடலாம். लोनपोगार ने अपने बेटे को कहाँ भेजा था? शहर के पास शहर को भेजा था. सिटी की அனுப்பி வச்சாரு. लोनपोगार ने अपने बेटे को कितने बोरे जौ लाने के लिए बोला था? 100 बोरे, 100 बैग फुल ऑफ பார்லி வந்து கொண்டு வர சொல்லியிருந்தாரு. लोनपोगार कौन था? मंत्री था. அவர் வந்து ஒரு மந்திரி. लोनपोगार ने उस लड़की को महल में क्या लेकर आने के लिए कहा था? என்ன கொண்டு வர சொல்லியிருந்தாரு? ராக்கி ரஸ்ஸி. ராக் அப்படின்னா சாம்பல், சாம்பல்ல செஞ்ச ஒரு ரோப். லடிக்கி கைசி தி, சமஸ்தார் லடிக்கி தி, ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பொண்ணு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட்ல இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்கு, அதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போனா தான் நான் அடுத்து போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.